இதுதான் அம்மா என் கேள்வி. கருமேனி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது பொங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. நிறுத்துங்கயா. கண்ணம்மா, என்ன இந்த நேரத்துல இங்க? அதை விடுங்க, நீங்க என்னங்கயா பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணம்மா, வீட்ல ஆறு என்ன புரிஞ்சுக்கல. அதனாலதான் என்ற மனவேதனையை தீர்த்துக்கிறேன். குடிச்சா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்களா உங்கள? இந்த நிலைமையில யாராச்சும் உங்களை பார்த்தா பிரச்சனை தான் அதிகமாகும். ஏற்கனவே பாரதிங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. இந்த நிலைமையில பாரதி மட்டும் உங்களை பார்த்தா அப்புறம் அவ்வளோ உங்களை விட்டுட்டு போயிடுவாங்கயா. வேணாங்கய்யா, உங்க மேல விழுந்த கரையை எப்படி துடைக்கிறதுன்னு யோசிங்கய்யா. அதை விட்டு போட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சா உங்க மறுவாதி என்னத்துக்கு ஆறுதுங்கய்யா. நீங்க எந்த தப்பும் பண்ணலைங்கிறத பஞ்சாயத்துல எப்படி நிரூபிக்கிறதுன்னு யோசனை பண்ணுங்கய்யா. ஹலோ, என்ன அண்ணாமலை, ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, என்னாச்சு? சத்தியவேலு குடிச்சிட்டானா? அட நீ வேற என்ற பவுத்திரிச்சல கிளப்பாத. என்ற பிளான்ல லாரி லாரியா மண்ணுடுத்துருச்சு பங்காளி. என்ன சொல்ற அண்ணாமலை? அதை ஏன் கேட்குற? குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சவன் மனசை மாத்தி குடிக்க வச்சேன். நைஸா பேசி சரக்குல விஷத்தையும் கலந்து வச்சேன். அப்புறம் என்னாச்சு? அதை குடிச்சிட்டு அவன் சாகரத்தை பார்க்கணும்னு ஆசை ஆசையா மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஆடு மேய்க்கிற கண்ணம்மா வந்து சேர்ந்தா. ஆறு பாரதிய கடத்துறப்ப என்ற கிட்ட வந்து சண்டை போட்டாலே அந்த கண்ணம்மாவா? அவளேதான் சக்திவேல் கிட்ட வந்து குடிக்கிறது தப்புன்னு அதை இதையும் சொல்லி காரியத்துக்கு எடுத்து போட்டா. அவ பேச்ச கேட்ட சக்தி குடிக்க மாட்டேன்னு டம்ளாரையும் தூக்கி போட்டான். ஷே, அந்த கண்ணம்மா அடிக்கடி நம்ம லைன்ல குறுக்க வரா. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, அவ கழுத்தை திருவி கிணத்துல போட்டு போயிட்டே இருக்கலாம். நீ வேறப்பா, வந்த வேலையை விட்டு போட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளையை கொண்டு போட்டு மாட்டிக்க சொல்றியா? சரி, இப்ப நான் என்னதான்ப்பா பண்றது? சக்தி வேலை தீர்த்து கட்டுற பிளான் வீணாய் போச்சு. நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டிட்டா அப்புறம் நம்ம வண்டவாளம் தெரிஞ்சு போயிரும். பஞ்சாயத்தை ஒரு 2-3 நாளைக்கு தள்ளி போடணும். அதுக்கு ஏதாவது செய்யணும் பங்காளி. அண்ணாமலை, நான் ஒன்று செய்கிறேன். பண்ணையார்கிட்ட போய் உங்க ஊர்ல பஞ்சாயத்து நடந்தா நியாயம் கிடைக்காது,
அதனால எங்க ஊர் ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னு நான் சொல்றேன். அப்படி சொன்னா அப்படி சொன்னா அந்த ஆளு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும்னு கேட்குறேன். கொஞ்ச நாளைக்கு பஞ்சாயத்தை தள்ளி போட்டுட்டு நாம வேற பிளானை யோசிப்போம். எப்படி ஐடியா? சூப்பர் பங்காளி. உடனே போய் பண்ணையார பாரு. சரி பங்காளி. இந்தாங்க காஃபி. அங்க வை. இங்க நிதானமா உட்கார்ந்து காஃபி சாப்பிடுற விஷயமா நீ சொல்லிருக்கிறது. என்ன பேசிருக்கான் அந்த ரகு? அவன் பேசினது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. இங்க பாரு, என்னைக்கு மஞ்சுவை ஏதாச்சும் பண்ணி போடுவன்னு பேசினானோ அவன் சொத்துக்காக உன்னை என்னைய கொல்றது கூட அவன் தேங்க மாட்டான். பாத்துக்க. வணக்கம் ஐயா. வாங்க உட்காருங்க. முதல்ல தாமதத்துக்கு மன்னிக்கணும். கோர்ட்ல வேலை முடியறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா கோமதி? அதெல்லாம் இருக்கட்டும், காஃபி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஆமா, உயில் எழுதணும்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்களே, என்ன விவரம்? யார் சொத்தை யார் பேர்ல எழுதணும் அதை சொல்லுங்க முதல்ல. எங்க வீட்ல எங்களை பெத்த பிள்ளையாட்டம் பாத்துக்கிற மஞ்சு பேர்ல தான் இந்த வீட்டு உரிமையை எழுதணும். ஒருவேளை எதிர்காலத்துல மஞ்சுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவளுக்கு அப்புறம் இந்த சொத்தை எங்க குலதெய்வம் கோயிலுக்கு சேரணும்னு மாத்திடுங்க. என்னம்மா இப்பவே இப்படி பண்றீங்க நீங்க? உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், மருமக இருக்கா. இப்ப இல்லைன்னாலும் நாளைக்கு உங்க வம்சத்துக்குன்னு ஒரு வாரிசு வந்துடும். இப்போ உங்களுக்குள்ள என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் காலப்போக்கில் அது சரியாயிடும். ஆனா உயிலுன்னு ஒன்று எழுதிட்டா மனஸ்தாபங்கிறது சேர்க்கவே முடியாத பெரிய பிரிவை ஏற்படுத்திடும். இன்னைக்கு என்னவோ ஒரு பிரியத்துல ஊர் பேர் தெரியாத புள்ள மேல உயில் எழுதுறீங்க. ஆனா நாளைக்கு எந்த அளவுக்கு இந்த பொண்ணு ஒரு பாதுகாப்பா இருப்பான்னு என் அனுபவத்துல இந்த மாதிரி பல பேரை பார்த்துருக்கேன். குடும்ப நண்பரா சொல்றேன், கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானிச்சு எழுதுங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கங்க. உங்க பையன்கிட்ட கலந்து பேசுங்க. நாளைக்கு காலமும் சூழ்நிலையும் மாறும். ஐயா, பெத்தா மட்டும் தான் பிள்ளைன்னு இல்ல. எங்களை பொறுத்த மட்டும் எங்க மக மஞ்சு தான். நாங்க அந்த பொண்ணை தத்தெடுத்துட்டோன்னு வைங்களேன், இதுக்கு முன்னால அவ எங்க இருந்தா எப்படி இருந்தா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும்னா நான் சொல்ற மாதிரி உயில் எழுதுங்க. மேற்கொண்டு எதுவும் பேச வேணாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேப்பரை கொண்டு வாங்க. நானும் என்ற வீட்டுக்காரரும் கையெழுத்து போடுறோம். சார், கோமதி அம்மா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் தாங்க இந்த யோசனையே சொன்னேன். உங்களை போன வாரமே கூப்பிட்டு வேண்டியது. அப்படி இப்படின்னு இன்னைக்கு தான் முடிஞ்சது. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. சரி, சம்பந்தப்பட்ட நீங்க 2 பேரும் முடிவு எடுக்கும் போது நான் என்ன சொல்ல முடியும்? எப்படி, அந்த பொண்ணுக்கு சொல்லி அனுப்பலாமா இல்ல அப்புறம் சொல்லிக்கலாமா? நாங்க அவகிட்ட சொல்லிட்டோம். ஆனா அவ என்னென்னமோ நினைச்சு தயங்குறா. அத நாங்க பேசி சரி பண்ணிக்கிறோம். நீங்க மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. சரி, என் ஜூனியர் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க. டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புங்க. எல்லாம் தயார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து கையெழுத்து போட்டா போதும். சரிங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். வாங்க.
என்ன அக்கா? அடட உமா, எப்படி இருக்க? உங்க அண்ணா காசி இப்ப எப்படி இருக்காரு? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ இருக்கும். என்ன இப்படி சலிச்சுக்கிற? பின்ன என்னக்கா, என் அண்ணன் மகன் செஞ்ச காரியத்தால ஊருக்குள்ள தலை காட்ட முடியல, வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்ல. கல்யாண வயசுல பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, என் கதையை விடு. உன்ற மகன் சிங்கப்பூர்ல சௌக்கியமா இருக்காளா? நல்லா இருக்கா, முழுவாம இருக்கா. அவத்துக்கே பிரசவம் பார்க்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். கூட மாட ஒத்தாசைக்கு ஆடு மேய்க்கிற கிழவியோட பேத்தி கண்ணம்மாவை கூட்டிட்டு போறேன். போய் போய் அவளையா கூட்டிட்டு போற? அந்த புள்ளைனா போற இடத்துல பொட்டாட்டம் இருக்கும். காசு பணத்தை நம்பி வைக்கலாம், கொடுக்கலாம். அதுக்கோசரம் பாக்குறேன். அதுவும் சும்மா கூட்டிட்டு போகல. அந்த கிழவிக்கு ஆபரேஷன், அதுக்கு 50,000 கொடுத்து தான் கூட்டிட்டு போறேன். 50,000 வாங்கிட்டு கிளவியும் அந்த குமரியும் உடனே கம்பியை நீட்டிட்டு போறாளுங்க. என்ன உமா இப்படி சொல்ற? வேற என்ன சொல்ற? கண்ணம்மா இருக்காளே, இத்துணோண்டு இருந்துகிட்டு பெரிய வேலையெல்லாம் பாப்பா. என்ற அண்ணன் குடும்பத்தை கெடுத்தவளே அவதான். அப்படியா? மகேஷுக்கும் அன்னக்கிளிக்கும் கனெக்ஷன் பண்ணி விட்டுட்டு ஊரை விட்டு ஓடுறதுக்கு ஐடியா கொடுத்ததே கண்ணம்மா தான். பார்க்கதான் சில்லுண்டு மாதிரி இருப்பா. செய்யற வேலை அத்தனையும் ஒரு குடும்பத்தை கெடுக்கிற வேலையாவே இருக்கும். அப்போ அவளை சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்றியா? நீ கூட்டிட்டு போகாத, அதுவா விஷயம். 50,000 வாங்கிட்டு காரியம் முடிஞ்சதும் எப்ப பணம் கொடுத்தீங்கன்னு கிழவியும் பேத்தியும் கேப்பாளுங்க, பாத்துக்கோ. அதனாலதான் கிழவி கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டான்னு கண்ணம்மா சொல்லி இருக்காளா? பாத்தியா, நான் சொன்னது சரியா போச்சா? நாளைக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் கிழவி உன்னை பார்த்து என்ன கேட்டா பணம் கொடுத்தேன்னு கேட்டா, அப்ப எந்த செவத்துல போய் உன் தலைய முட்டிக்குவ? பதில் சொல்லு. வாசராஜா, எப்படி இருக்கீங்க? மெல்ல மெல்ல பாத்துமா. அன்னைக்கு என்கிட்ட வந்து கண்டமாளை வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு கேட்டேன். நான் ஒத்துக்கல. அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என்னை இவ்வளவு தூரம் பார்க்க வந்திருக்கிறிய, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து ஒரு விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். மறுபடியும் என்ற பேத்திய சிங்கப்பூர் கூட்டிட்டு போலான்னு வந்திருந்தீன்னா பேசாம போயிடும். நீ என்ற உசுறு உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் சொல்றத கேட்டு கோவப்படாதீங்க. கண்ணம்மா சிங்கப்பூர் வரத்துக்கு ஒத்துக்கிட்டா. அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? அவ ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவளை வேலைக்கு அனுப்ப மாட்டேன். அவ படிக்கணும். உங்களுக்கு ஆபரேஷனுக்கு பணம் இல்லாம அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. அதனால என்ன? எங்களுக்கு 4 பெரிய மனுஷங்களுக்கு தெரியும். செம்மேடு பண்ணையார் மக சத்திவேலு எனக்கொசரம் 50,000 கட்டிட்டு போயிருக்காரு. அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு? யார் சொல்லணும்? என்ற பேத்தே சொன்னா. சக்திவேலு ஒன்னும் கொடுக்கல. நான் தான் நாளைக்கு ஒன்று ஆபரேஷனுக்கு பணம் கட்டுறேன். நீயா கட்டுற? நீ எதுக்கு ஆபரேஷன் பணம் கட்டணும்? வேற எதுக்கு? அந்த 50,000 கணக்குல வச்சுக்கிட்டு என்ற கூட சிங்கப்பூர் வரத்துக்கு கண்ணம்மா சம்மதிச்சிட்டா. அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஆனா நான் அப்படி விட்டுற முடியாதுல்ல. பணம் என்னோடதாச்சே. நாளைக்கு ஆபரேஷன் முடிஞ்சு நீ ஒன்ற பேத்திய அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? அதுக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸா வாங்கிக்கிட்டு கண்ணம்மாவை என் கூட சிங்கப்பூருக்கு அனுப்புறதா இதுல எழுதி இருக்கேன். கை நாட்டு போடுங்க. கை நாட்டு போடுங்க.
கழிச்சு போட்ட? நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதை காதல் போட்டுக்காம என்ற பேத்திய சிங்கப்பூர் கூட்டிட்டு போறேன்னு சொல்றியா? அதுக்கு வேற ஆளை பாரு. என்ற பேத்தி படிக்கணும். ஏ கடமா, இதெல்லாம் உன்ற வேலையா? என் உசுரை காப்பாத்த உன்ற படிப்பு விட்டு போட்டு சிங்கப்பூருக்கு வீட்டு வேலைக்கு போவியா? அப்பதான் அது அப்பதான் பேச்சு கேட்காம இப்படி செய்யலாம் மாமனி. உன்ற உசுரை காப்பாற்றணும், அதான் எனக்கு முக்கியம். அதுக்கு சத்தி வேலைய பணம் கொடுத்தாருன்னு என்றகிட்டயே போய் சொன்னியா? சக்தி வேலையா ஏற்கனவே பிரச்சனையில் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்ற உசுரை காப்பாத்த இதை விட்டா வேற வழியும் தெரியல அப்பத்தா. என் உசுரை காப்பாத்த நீ பாட்டுக்கு சிங்கப்பூர் போயிருவியா? நீ அங்க இருந்துட்டு காசு அனுப்புவ. அந்த காசுல நான் தின்னு போட்டு சுகமா இருப்பேன்னு நினைச்சியா? அதுக்கு பேசாத, இப்பவே விஷத்தை வாங்கி என்ற வாயில் ஊத்திடு. நான் செத்து போறதுக்கு அப்புறம் நீ எங்க வேணாலும் போ, ஆறு கூட வேணாலும் போயிரு. அப்பத்தா என்னை விட்டு நீ பிரிஞ்சால நான் செத்து போயிருவேன். உனக்கு தெரியாதா? உன்னை அப்படித்தாலும் அனுப்பி போட்டு நான் உசுரோட இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஹலோ ஹலோ அத்தை, ஏதாச்சும் பேசுங்க. எப்படி ஆகாஷை கண்டுபிடிச்ச? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐல இருந்தா வரணும் அத்தை. பாரதி வீட்ல இல்லையா ஆகாஷ்? அத்தை, பாரதி கூட மட்டும்தான் பேசுவீங்களா? என்ற கூட பேச மாட்டீங்களா? நான் என்ன தப்பு செஞ்சு போட்டேன்? அந்த வீட்ல எல்லாத்து கூடயும் நான் சகஜமா பேசினா நான் கோவமா இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கொசரம் தான் பாரதி கூட மட்டும் பேசலான்னு ஃபோன் போட்டேன். எப்பத்தான் வருவீங்க? மாமனும் சரியா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. உங்க நினப்பாவே இருக்காங்க. மாமா தான் உங்க மேல பாசமா இருக்காரு, நீங்களும் மாமா மேல பாசமா இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இப்படி சண்டை போடணும்? இங்க வந்துருங்க அத்தை. பாவம் பாரதி உங்க நினப்பாவே இருக்கிறா. உங்களுக்கு தம்பி பாப்பா பிறக்கும்னு நானும் பாரதியும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? நீ சின்ன பையன் ஆகாஷ், உனக்கு சொன்னா புரியாது. உன்ற மாமா தப்பு பண்றவர் இல்ல. ஆனா என்ற பேச்ச கேட்க மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரே. அத்தை, உங்க அப்பா வீட்டுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா போச்சு. இத்தனை நாளா நாம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு இப்பதான் அத்தை தெரியுது. அதே மாதிரி மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும் அத்தை. அத்தை, நீங்க விசுக்குன்னு வந்துருங்க அத்தை. அத்தை, பாரதி வந்துட்டா நான் குடுக்குறேன். அம்மா பாரதி, அம்மா, பாரதி, அம்மா, பாரதி, நீ வரசா வந்துருமா. நீ இல்லாம இவத்துக்கு ஒரே பிரச்சனையா இருக்குமா. யாருக்கும் சந்தோஷமே இல்லம்மா. அப்பா எப்படி இருக்காரு பாரதி? அவரும் ஒன்ற நினைப்புல தாம்மா இருக்காரு. அம்மா, என்ன பாரதி? அம்மா, அப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாருமா. அப்புறம் ஏன் சாமி என்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு? நீ ஒண்ணு சின்ன புள்ள இல்ல,
உனக்கும் 4 நல்லது கெட்டது தெரியும். ஊர் பேர் தெரியாதவளை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு இப்படி பண்றதெல்லாம் சரியான்னு சொல்லு. உங்க அப்பா மேல தப்பு இல்லைன்னா அவளை அடிச்சு முடுக்கி விட்டுருக்கணும்ல. நீ பாட்டுக்கு போயிட்டா அப்பா செய்யற தப்பெல்லாம் ஆரம்ப எடுத்து சொல்வா. நீ இவத்திக்கு வந்துதாமா அவருக்கு புத்தி சொல்லணும். நான் சொல்றது எதுவுமே எடுபட மாட்டேங்குதே சாமி. மா, அன்னைக்கு நீ என்ன கூப்பிட்டு நான் கூட வரல. அது ஏன்னு தெரியுமாம்மா? ஏ சாமி, என்ற மேல ஏதாவது கோவமா? கோவம் இல்லம்மா. ஒன்று கூட நான் வந்துட்டா அப்புறம் அப்பாவை யார் பாத்துக்குவா? அப்பாவை 6 மாசம் சமாதானம் செய்வா. அப்பாவை சமாதானம் செஞ்சு உன்கிட்ட கூட்டி வரணும் தாமா நான் இருக்கேன். தாத்தா, பாட்டி, ஆத்தா அங்க எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கணும். ஏதாச்சும் வேலை சொன்னா முகம் சுளிக்காம செய்யணும். அங்க யார் கூடயும் ஓரி அடக்கூடாது. சரிம்மா. உடம்ப பாத்துக்கோ சாமி. துணைக்கு ஆள் இல்லாம ஒத்தையில அங்கி இங்கி போகாத. சரியா? நான் வச்சிருங்கன்னு. சரிம்மா. உடம்ப பாத்துக்கோ. சரிம்மா.